இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. கம்போங் சுங்கை பாரு விவகாரம் தான் ஸ்ரீ ஆம்பரின் கருத்துக்கள் தொடர்பில் ஸ்லாங்கூர் சுல்தானுக்கு விளக்கம். கம்போங் சுங்கை பாரு குறித்து கம்போங் பாரு மேம்பாட்டு கழகத்தின் முன்னாள் தலைவர் தான் ஸ்ரீ ஆம்பரின் புவாங் தெரிவித்த கருத்துக்கள் குறித்து ஸ்லாங்கூர் சுல்தான் ஷரஃபுடின் இட்ரிஷாவிடம் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையை மறுபதிப்பு செய்த ஸ்லாங்கூர் அரசு அலுவலகம் இந்த விவகாரத்தில் தான் ஸ்ரீ ஆம்பரின் புவாங்கின் கருத்துக்களை சுல்தான் ஷரஃபுதீன் படித்ததாக கூறியது. அரசாங்கத்தின் முன்னாள் தலைமை கணக்காய்வாளரும் ஸ்லாங்கூர் அரச மன்றத்தின் உறுப்பினருமான அம்ரின் கம்போங் பாருவில் வசிப்பவர். சமூகத்தின் உரிமைகள் மற்றும் நலன்களை பாதுகாக்க மலாய் விவசாய குடியேற்றமாக அதன் நிலத்தை அரசாங்க பதிவேட்டில் வெளியிடுவதன் மூலம் கூட்டரசு அரசாங்கம் கம்போங் பாரு விவகாரத்தை சரி செய்ய வேண்டும் என்று ஆம்பரின் தனது அறிக்கையில் தெரிவித்திருந்தார். இந்த நிலத்தின் அமைவிடம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது மற்றும் மதிப்பு மிக்கது. மேலும் மேம்பாடு மேற்கொள்ளப்பட்டு மலாய்க்காரர்கள் அல்லாதவர்களுக்கு விற்கப்பட்டால் மலாய்க்காரர்கள் சொத்துக்களை வாங்கி அதை சொந்தமாக்கிக் கொள்ள முடியாது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். எனவே தனது கருத்துப்படி மலாய் குடியேற்றத்திற்கான மறைந்த சுல்தான் சர் அலவுதீன் சுலைமான் ஷாவின் அசல் நோக்கம் பராமரிக்கப்பட வேண்டும் என சுல்தான் ஷரஃபுடின் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார். ஸ்ரீ சரவணன் தலைமையில் முத்தமிழ் வித்தகர் முருகு சுப்பிரமணியம் நூற்றாண்டு நினைவலைகள் நூல் வெளியீடு கண்டது. நாட்டில் ஊடகத்துறையில் முக்கிய ஆளுமையாக திகழ்ந்த மறைந்த முத்தமிழ் வித்தகர் முருகு சுப்பிரமணியம் அவர்களின் நூற்றாண்டு நினைவலைகள் நூல் நேற்று கோலாலம்பூர் செந்தூர் செட்டியார்கள் மண்டபத்தில் சிறப்பாக வெளியீடு கண்டது. மலேசியாவில் பொன்னி இதழ் ஆசிரியராகவும் பின்னர் சிங்கப்பூரில் தமிழ் முரசு மற்றும் மலேசியாவில் தமிழ்நேசன் ஆசிரியராகவும் பணியாற்றி இந்திய சமூகம், கல்வி, பொருளாதாரம் மற்றும் சமூக விவகாரங்களில் விழிப்புணர்வு ஏற்படுத்த தனது எழுத்துக்களை முக்கிய கருவியாக பயன்படுத்தி மறுமலர்ச்சியை ஏற்படுத்திய முருகு அவர்களின் பிறந்த தினத்தை முன்னிட்டு இந்த நிகழ்ச்சியை மாய்கா துணைத் தலைவரான ஸ்ரீ எம் சரவணன் தலைமையிலான கண்ணதாசன் அறவாரியம் ஏற்பாடு செய்தது. இந்த நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்னதாகவே தமிழ்நேசனில் ஆக்கப்பூர்வமான தலையங்கத்தை எழுதி பல்வேறு மாற்றங்கள் ஏற்படுவதற்கு தூண்டுகோலாக முருகு திகழ்ந்தார் என தாபா நாடாளுமன்ற உறுப்பினருமான சரவணன் புகழாரம் சூட்டினார். சமயம், தமிழ் கல்வி, தமிழ் பள்ளிகள், அரசியல், தோட்ட தொழிலாளர்கள், இந்தியர்களின் ஏழ்மை நிலை போன்ற விவகாரங்களை துணிச்சலாக சுட்டிக்காட்டும் வகையில் முருகுவின் தலையங்கம் இருந்ததை மறுக்க முடியாது. மலேசிய தன்னார்வலர்கள் இன்று துருக்கியவிலிருந்து தாயகம் திரும்புவர். குளோபல் சுமத் புளோட்டிலாவில் இடம்பெற்றிருந்த காசாவுக்கான மனிதநேய குழுவை சேர்ந்த மலேசிய தன்னார்வலர்கள் இன்று நாடு திரும்புவார்கள் என இஸ்தான்புல்லில் உள்ள மலேசிய தூதரக அதிகாரி அகமது அமீரி அபுபக்கர் தெரிவித்தார். அவர்கள் நாடு திரும்புவதற்கு தேவையான அனைத்து செயல்முறைகளும் முடிந்தவரை சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதோடு அவர்கள் ஆரோக்கியமாகவும் நல்ல நிலையிலும் இருக்கின்றனர். குளோபல் சுமத் புளோட்டிலாவில் இடம்பெற்றிருந்த அனைத்து மலேசிய தன்னார்வலர்களும் விடுவிக்கப்பட்டதை தொடர்ந்து இவர்கள் இஸ்தான்புல் சென்றடைந்ததாக பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேற்று தெரிவித்திருந்தார். 23 மலேசிய தன்னார்வலர்களும் கடந்த வியாழக்கிழமை இஸ்ரேலிய அதிகாரிகளால் தடுத்து வைக்கப்பட்டு நெகேவ் பாலைவனத்தில் அமைந்துள்ள கெட்சியாட் சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். அவர்களை இஸ்ரேல் அதிகாரிகள் விடுதலை செய்ததை தொடர்ந்து அங்கிருந்து துருக்கி விமானத்தின் மூலம் உள்ளூர் நேரப்படி மாலை மணி 3:40 அளவில் இஸ்தான்புல் சென்றடைந்தார். தூக்கு தண்டனையை நிறுத்தி வைக்க கோரி பன்னீர்செல்வத்தின் வழக்கறிஞர் மனு தாக்கல். போதைப்பொருள் கடத்தல் குற்றத்திற்காக மலேசியரான பி. பன்னீர்செல்வம் சிங்கப்பூரில் இன்னும் 48 மணி நேரங்களில் தூக்கில் இடப்படவிருக்கும் நிலையில் அதனை நிறுத்தி வைக்க கோரி அவரின் வழக்கறிஞர் மனு தாக்கல் செய்துள்ளார். மரண தண்டனையிலிருந்து பன்னீரை காப்பாற்றும் கடைசி முயற்சியாக அந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அம்மனுவை ஏற்றுக்கொண்டு தண்டனை நிறைவேற்றத்திற்கு தடை உத்தரவு கிடைக்கும் என அவர்கள் பெரிதும் எதிர்பார்க்கின்றனர். இதற்கிடையில் பன்னீரின் தூக்கு தண்டனையை நிறுத்த கோரி கோலாலம்பூரில் தற்போது ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்று வருகிறது. அதில் மலேசிய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பொது அமைப்பினரும் கலந்து கொண்டுள்ளனர். 51.84 கிராம் போதைப்பொருள் கடத்தியதாக 2017ஆம் ஆண்டு சிங்கப்பூர் உயர்நீதிமன்றத்தால் பன்னீர் மரண தண்டனை விதிக்கப்பட்டார். அவரது மேல்முறையீடுகளும் பொது மன்னிப்பு கோரிக்கையும் நிராகரிக்கப்பட்டுவிட்டன. இந்நிலையில் வரும் புதன்கிழமை காலை தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படும் என பன்னீரின் குடும்பத்தாருக்கு சிறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். பிறையில் தீபாவளி குதூகலம். ஸ்ரீ சுந்தர்ராஜு 700 பேருக்கு
பெருநாள் உதவி தீபாவளி சேர் இன் பெராய். பினாங்கு மாநில ஆட்சிக்குழு உறுப்பினரும் பிறை சட்டமன்ற உறுப்பினருமான டத்துஸ்ரீ எஸ் சுந்தர்ராஜு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு 700க்கும் மேற்பட்ட தொகுதி மக்களுக்கு தனிப்பட்ட தீபாவளி அன்பளிப்புகளை வழங்கியுள்ளார். 2வது ஆண்டாக நடத்தப்பட்ட அந்நிகழ்வு பிறை சாய்லெங் பல்நோக்கு மண்டபத்தில் நேற்று மாலை நடைபெற்றது. கடந்த ஆண்டு 580 பேருக்கு தீபாவளி அன்பளிப்புகள், இவ்வாண்டு பெறுநர் எண்ணிக்கை 700ஆக உயர்ந்துள்ளது. தகுதி பெற்ற மற்றும் பதிவு செய்த நபர்களுக்கு தலா 120 ரிங்கிட் பெருமானமுள்ள உணவு கூடைகள் வழங்கப்பட்டன. இந்த அன்பளிப்பு பெரியதல்ல என்றாலும் அதனை பெற்றுக்கொண்ட மக்கள் முகத்தில் காணப்பட்ட சிரிப்பும் மகிழ்ச்சியும் மனதை நெகிழ செய்ததாக சுந்தர்ராஜு கூறினார். பிறை மக்களின் நலனுக்கான இன மத வேறுபாடையின்றி சேவை செய்வதுதான் தனது கடமை என்றும் அவர் வலியுறுத்தினார். புகிட் டாமன்சாரா 60 அடுக்குமாடி கட்டிடம் டிபிகேஎல் இறுதி முடிவு எடுக்கவில்லை. புகிட் டாமன்சாராவில் 60 அடுக்குமாடி உயரமான கட்டிடத்தை அமைக்கும் திட்டம் குறித்த இறுதி முடிவை கோலாலம்பூர் ஊராட்சி மன்றம் டிபிகேஎல் இதுவரை எடுக்கவில்லை என்று அறிவித்துள்ளது. டிபிகேஎல் வெளியிட்ட அறிக்கையில் பொதுமக்கள் கலந்துரையாடல் மற்றும் முழுமையான தொழில்நுட்ப மதிப்பீடு முடிந்த பின் மட்டுமே தீர்மானம் எடுக்கப்படும் என்று தெளிவுபடுத்தியது. மேலும் கோலாலம்பூர் உள்ளூர் திட்டம் 2040 கீழ் குறிப்பிட்ட தொழில்நுட்ப தரங்களும் போக்குவரத்து தாக்க மதிப்பீடு, புவியியல் ஆய்வு, சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு, சமூக தாக்க மதிப்பீடு உள்ளிட்ட பல்வேறு தொழில்நுட்ப அறிக்கைகளும் கட்டாயம் பின்பற்றப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டது. அத்துடன் தேசிய மின்சாரம், டிஎன்பி, நிலம் மற்றும் சுரங்க அலுவலகம், நீர்ப்பாசனத்துறை, தீயணைப்புத்துறை, பொது போக்குவரத்து நிறுவனம், நெடுஞ்சாலை ஆணையம் மற்றும் பல தொடர்புடைய துறைகள் அளிக்கும் கருத்துகள் மற்றும் நிபந்தனைகளையும் திட்டம் பின்பற்ற வேண்டும் என டிபிகேஎல் வலியுறுத்தியது. கடந்த வெள்ளிக்கிழமை புகிட் டாமன்சாராவில் ஜாலான் செமான்தான் பகுதியில் அமைக்கப்பட உள்ள இந்த மேம்பாட்டு திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து 200க்கும் மேற்பட்ட குடியிருப்பாளர்கள் மற்றும் சமூக தலைவர்கள் அமைதி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மலேசியா தாய்லாந்து எல்லை பகுதியில் பரபரப்பு. சுங்கைகோலோக் வணிக வளாகத்தில் கொள்ளையில் ஈடுபட்ட ஆயுதம் ஏந்திய கும்பல். மலேசிய சுற்றுலா பயணிகளிடம் பிரபலமான தாய்லாந்தின் சுங்கைகோலோக் நகரில் உள்ள பிக்ஸி வணிக வளாகத்தில் நேற்றிரவு ஆயுதம் ஏந்திய 8 பேர் கொண்ட கும்பல் நுழைந்து தங்கம் கொள்ளையடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த திடீர் தாக்குதலில் அங்கு பணியாற்றிய போது ஒரு பாதுகாப்பு அதிகாரி துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்தார் என்று சுங்கைகோலோக் போலீசார் தெரிவித்தனர். அக்கும்பல் வணிக வளாகத்திற்குள் இருந்த யாவரோட் குருதேப் என்ற நகைக்கடையை குறிவைத்து தாக்கியதாகவும் அச்சமயத்தின் போது வாடிக்கையாளர்கள் மற்றும் ஊழியர்கள் உள்ளே இருந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். தாக்குதலின் போது எல்லை போலீஸ் ரோந்து பிரிவை சார்ந்த ஆயுத நிபுணர் காயமடைந்ததை தொடர்ந்து அவர் சுங்கைகோலோக் மருத்துவமனைக்கு உடனடியாக கொண்டு செல்லப்பட்டார். மேலும் தங்கத்தை எடுத்துக்கொண்டு தப்பி செல்ல முயன்ற கும்பலை போலீசார் துரத்த முயன்ற போது குற்றவாளிகள் சாலையில் கூர்மையான இரும்பு கம்பிகளை பரப்பியதோடு எரிவாயு சிலிண்டர் போல காட்சியளிக்கும் சந்தேக பொருட்களை வணிக வளாகத்தின் முன் விட்டு சென்றனர். சிட்னி வீதியில் சரமாரியாக முதியவர் நடத்திய துப்பாக்கிச் சூடு, 20 பேர் காயம். ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரின் இன்னர் வெஸ்ட் பகுதியில் 20 பேருக்கு காயத்தை ஏற்படுத்திய திடீர் துப்பாக்கிச் சூடு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒருவர் ஆபத்தான நிலையில் உள்ளதாகவும் மற்ற 19 பேர் கண்ணாடி மற்றும் உலோக துண்டுகள் பட்டு சிறிய காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபரான 60 வயது ஆடவர் உடனடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். அம்முதியவர் சுமார் 100 துப்பாக்கி சூட்டுகள் நடத்தியதாக போலீசார் தெரிவித்தனர். முன்னதாக வாகனங்கள் மற்றும் போலீஸ் அதிகாரிகளை நோக்கி ஓர் ஆடவர் சரமாரியாக துப்பாக்கி சூடு நடத்துவதாக தகவல் வந்ததும் போலீசார் சம்பவ இடம் விரைந்தனர். முதலில் அது பட்டாசு சத்தமோ அல்லது கண்ணாடி உடையும் சத்தமோ என்று நினைத்தேன். ஆனால் உடனே ஒரு காரின் முன் கண்ணாடி மற்றும் பேருந்து நிலையத்தின் கண்ணாடிகள் சிதறின என சம்பவத்தை நேரில் கண்ட அலுவலக பணியாளர் ஒருவர் கூறினார். போலீசார் அப்பகுதியை முற்றுகையிட்டு வணிக வளாகத்தின் மேல் மாடியில் இருந்த சந்தேக நபரை கைது செய்து 2 துப்பாக்கிகளை பறிமுதல் செய்தனர். கைது நடவடிக்கையில் சிராய்ப்பு காயமடைந்த அவர் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். பாலிங்கில் பெரும் பரபரப்பு. பெட்ரோல் நிலையத்தில் தீ, உயிர் சேதம் ஏதும் இல்லை. நேற்றிரவு பாலிங் கம்போங் பண்டார் முகேம் சியாங் பகுதியில் உள்ள பெட்ரோல் நிலையத்தில் உள்ள பெட்ரோல் பம்ப் தீப்பற்றியதால் அப்பகுதி மக்கள் பெரும் பரபரப்புக்கு உள்ளானார்கள்.
இந்த சம்பவம் குறித்த தகவல் கிடைத்த உடனேயே மீட்பு பணியாளர்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் என்று பாலிங் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலைய தலைவர் ஜுல்கைரி மார்தாஞ்சில் தெரிவித்தார். எரிபொருள் நிலையத்தின் முன்புறத்தில் உள்ள பெட்ரோல் பம்ப் மட்டும் தீப்பற்றி இருந்தது என்றும் சம்பவ இடத்தில் எந்தவிதமான உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்றும் அறியப்படுகின்றது. மேலும் பம்ப் அமைப்பு மற்றும் சில உபகரணங்கள் மட்டுமே பாதிக்கப்பட்டன என ஜுல்கைரி தெரிவித்தார். மேலும் தீ அதிகரிக்கும் அபாயத்தை தவிர்க்க பெட்ரோல் பம்ப் பகுதியில் மேற்பரப்பை மூடுவதற்கான சிறப்பு நுரை முறையும் முக்கிய வால்வு பூட்டும் நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டது என்று குறிப்பிடப்பட்டது. காரக் நெடுஞ்சாலையில் விபத்துக்குள்ளாகி தீப்பற்றி எரிந்த லாரி, தீயில் கருகி பலியான லாரி ஓட்டுநர். இன்று அதிகாலை காரக் நெடுஞ்சாலையில் சிமெண்ட் தூள் ஏற்றி சென்ற ஒரு லாரி விபத்துக்குள்ளாகி தீப்பற்றியதில் ஓட்டுநர் உயிருடன் கருகி உயிரிழந்த சம்பவம் அனைவரையும் பெரும் துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது. தகவல் கிடைத்த உடனேயே சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு குழுவினர் உடனடியாக மீட்பு பணி வேலைகளில் ஈடுபட்டனர் என்றும் சம்பந்தப்பட்ட லாரி சுமார் 60% எரிந்த நிலையில் இருந்ததெனவும் ஸ்லாங்கூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை JBPM செயற்பாட்டு பிரிவு உதவி இயக்குநர் அகமது முக்லிஸ் முக்தார் தெரிவித்தார். இந்நிலையில் லாரி ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே கருகி நிலையில் உயிரிழந்தார் என்று தெரிவிக்கப்பட்டது. மருத்துவ அதிகாரிகள் அவரின் மரணத்தை உறுதிப்படுத்தினர் என்றும் தீயணைப்பு நடவடிக்கை முழுமையாக கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டது என்றும் அவர் மேலும் தெரிவித்தார்.